வெல்கம் டு தி ஷோ गाइस. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மருத்துவ சேவை தரத்திலையும் கட்டுமானத்திலையும் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்க மருத்துவமனை தான் சொல்லியாகணும். இன்ன வரைக்கும் உங்களால இன்டர்நெட்ல இந்த மாதிரி அற்புதமான கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்க்க முடியும். ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் கொடுத்தாதான் வர்க்கர்ஸ் வீல் சேர் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இல்லைனா 100 ரூபாய் கொடுத்தாதான் வர்க்கர்ஸ் வந்து வீல் சேர் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இல்லைனா 150 ரூபாய் கொடுத்தாதான் வர்க்கர்ஸ் வீல் சேர் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ஊழல் எந்த அளவுக்கு அங்க நார்மல் ஆயிடுச்சுன்னா நீங்க ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஊபர்லயே உங்களால வீல் சேர் புக் பண்ணிக்க முடியும். நீங்க உள்ள போயிட்டு போன் கிளிக் பண்ணாலே இப்போ அவங்க வந்துருவாங்க. சார் ஓடிபி சொல்லுங்க 1010 சார் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. கண்டிப்பா 2021 நித்தி ஆயோக் வெளியிட்ட ஆய்வின்படி கேரளாக்கு அடுத்து தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய ஹெல்த் இண்டெக்ஸ்ல 2வது பொசிஷன்ல இருக்கு. இதுக்கு திமுக அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய கிரெடிட் போய் சேரும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்தது மூலமா இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்தா வருதான். மேலும் மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து பல மக்களுக்கு அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்போ வரைக்குமே 1256 முகாம்கள் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது குறித்து அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட எடுத்திருக்காங்க பாருங்க. ஏய் சுசில், அடிச்சுக்காம பாத்து விளையாடுங்கடா. என்னன்னு பசங்களை தண்ணியில விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அக்கா விளையாடுற வயசு தானே, விளையாடட்டுமே. ஓ, உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவ? ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதுக்குலாம் ரெடியா இருக்க போல இருக்கு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊரூரா போய் மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க. அங்க போனா இசிஜி எல்லாமே எடுத்து மருந்தும் அவங்களே கொடுத்துடுறாங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் தான். நலம் காக்கும் ஸ்டாலின். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அடுத்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முகாம் போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கான்செப்டா நீங்க சொல்றீங்க. இப்போ நான் அதுக்கு சிமிலரா ஒரு கான்செப்ட் சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ரெண்டை போய் மீட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுடைய போனை நங்குன்னு தரையில போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ போனை உடைக்கிற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டேமேஜ்டு போன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ டெம்பர் கிளாஸ் கொடுக்குறாங்கன்னு அந்த கடையில போட்டுருக்காங்களா? ஏன்டா போனுக்கு ஃப்ரீ டெம்பர் கிளாஸ் கிடைக்குதுன்னு போனையே போட்டு உடைப்பியா? 100 ரூபாய் கொடுத்தா போய் கடையில வாங்க போறேன்டா. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் கேட்கும் போது எவ்வளவு கோவம் வருது. இதுக்கு எந்த விதத்திலயும் குறைவில்லாத கான்செப்ட் அவங்க எடுத்திருக்காங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான். மேலும் மக்களை தேடி மருத்துவம்ல பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு விளம்பரத்தையும் அவங்க ஏஐல எடுத்திருக்காங்க பாருங்க. இரத்த அழுத்த பரிசோதனை, இசிஜி மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் முடிவுகளுடன் பொது மருத்துவம், இருதய மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், மகப்பேறு மருத்துவம் உட்பட 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளன. எக்கோ, எக்ஸ்ரே, ஸ்கேன், பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் இம்முகாமிலேயே மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆமா, இருதய மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், மார்பக புற்றுநோய் ஸ்கேனிங் பண்றாங்க. முக்கியமா அவங்க ஆம்பளைங்க கூட பிரசவம் பாக்குறாங்க அந்த விளம்பரத்துல. சரி, எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸா டெவலப் இருக்கோம் பாருங்க. ஓகே, அது வந்து ஒரு ஏஐ வீடியோ, அதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா, ஏஐ வீடியோல எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜத்துல இப்ப தமிழ்நாடு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கின்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற மருத்துவர்களை குறைப்பது என்பது மருத்துவர்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய நோயில் தீர்க்கும் வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். 8 இயர்ஸாக நாங்கள் வந்து இதிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களை பணி நிரந்தரம் பண்ணலை. இப்போது இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி 356 கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லா எம்ஆர்பி செவிலியர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி 356 அவங்க இன்னுமே நிறைவேற்றலை. 10 வருட காலமாக என்ஹெச்எம்ல வந்து உட்படிக்கிட்டு இருக்கோம். எங்களோட படிப்புகள் வந்து 4.5 ஆண்டுகள் வந்து முழு நேர படிப்பு. ஆனால் இந்த படிப்பிற்கு அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க ஊதியம் பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்படையாக ஒரு 10,000 ஆரம்பிச்சு எங்களுக்கு போட்டாங்க. ஒரு 4.5 ஆண்டுகள் படிப்பு படித்த ஒரு இயன்முறை மருத்துவருக்கு இந்த அரசாங்கம் வந்து 13,000 ரூபாயை நிர்ணயிச்சிருக்குது. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றதுங்க? எல்லா இடத்துலயும் நீங்க போஸ்டிங் போடுற மாதிரி இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கும் போஸ்டிங் கொடுங்க. கொடுத்தா நாங்க நல்லா வேலை பார்ப்போம். நல்லா வேலை பார்க்கலன்னா கேளுங்க. நாங்க அப்பவே உங்களுக்கு வேலை பார்த்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்ல, ஏன் எங்களுக்கு நீங்க போஸ்டிங் போட மாட்டீங்க? அரசாங்க மருத்துவர்கள், அரசாங்க செவிலியர்கள், என்ஹெச்எம் பணியாளர்களா வேலை பாக்குறவங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் எல்லாருமே தமிழ்நாட்டுல போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறவங்க யாருமே இல்லைன்னா அது வெறுமனே அரண்மனை படத்துல வர அந்த பேய் பேலஸ்க்கு சமமான ஒரு பில்டிங் தான். இதை சொல்றதுக்கே நான் பயப்படுறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு இயக்குனர் சுந்தர் சி சாருக்கு வந்து அரண்மனை பார்ட் 5 ஐடியா வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேய டாக்டரை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இதோட கொடுமையான விஷயம் தான், படம் முடிஞ்சோடனே பேயும் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டுருவாரு. அச்சோ 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 மச்சோ மச்சோ மச்சோ. சோ எதுக்காக இப்ப மருத்துவர்கள் எல்லாரும் போராடுறாங்க? இதனுடைய பாதிப்புகள் இப்ப எப்படி இருக்க போகுது? தமிழ்நாடு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல செவிலியர்கள் ஏன் போராடுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க போராடுறாங்க? நர்ஸுடைய சேலரி 7,700. இப்போ அப்பாயின்மெண்ட் போடுற போது
2015. இந்த 7,700 சேலரி அப்படிங்கிறது தொடர்ச்சியான நர்சஸ் போராட்டம். தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகு 7,700 சம்பளம் 14,000 மாற்றப்படுது. 14,000 சம்பளம் இன்னைக்கு 18,000 மாற்றப்படுது. இன்னைக்கு 8 வருஷம் ஆகியும் அதே கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல தான் இருக்காங்க. வேற எந்த வழி மூலமாகவும் வந்து ரெகுலர் போஸ்ட்டுக்கு போக முடியாது. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த அரசாங்க மருத்துவமனைகள் சேர்த்து டோட்டலா 30,000 செவிலியர்கள் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நம்பரே ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதுல 17,000 பேர் அரசாங்க ஊழியர்களாகவும் 13,000 பேர் ஒப்பந்த முறையிலையும் வேலை பார்க்கறாங்க. சோ பேசிக்கா என்ன பிரச்சனை, 2 செவிலியர்கள் இருக்காங்க. அதே மருத்துவமனையில அதே வார்டுல அதே நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒருத்தங்களுக்கு 55,000 சம்பளம், ஆனா இன்னொருத்தங்களுக்கு வெறும் 18,000 சம்பளம் தானே. இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு உங்க பட்டக்ஸ்க்கு யார் ஊசி போட போறாங்கன்னு தெரியும் போது தான் உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியும்னு நினைக்கிறேன். 55,000 வாங்குற நர்ஸ் ஊசி போட போறாங்களா, 18,000 வாங்குற நர்ஸ் ஊசி போட போறாங்களான்னு எவ்வளவு சம்பளம் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க, டிஸ்கவுண்ட் பேசிஸ்ல வேலை பார்க்கல. 2021ல திமுக கட்சி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலேயே செவிலியர்கள் எல்லாருக்கும் பணி நிரந்தரம் படுத்துவோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த 4.5 வருஷத்துல வெறும் 3,000 பேருக்கு மட்டும் தான் அவங்க பணி நிரந்தரம் படுத்திருக்காங்க. செவிலியர்கள் சங்கம் சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த ஒரு புது ஓப்பனிங்குமே அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணல. புதுசா அறிவிக்கிறது கூட பிரச்சனை இல்ல, இருக்கிறவங்களே வேலையை விட்டு எடுக்கிறாங்க. 2023ல கொரோனா டைம்ல வேலைக்கு சேர்ந்த 720 செவிலியர்கள், போட்டி தேர்வு எழுதி பாஸ் ஆன செவிலியர்கள் நிரந்தர வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க கேட்ட கோரிக்கையில நீங்க நிறைவேற்ற விஷயம் என்ன? இது என்ன பஞ்சதந்திரம் படத்துல வர காமெடி சீனா? பணி நிரந்தரம் வேணும்னு கேக்குறாங்க சார். என்ன சொல்றான்? பணியில இருந்து எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கணுமா? ஓகே. செப்டம்பர்ல வெளிவந்த இந்த ஆர்டிகல் படிக்கும் போது உயர்நீதிமன்றமே அவங்களை திருப்பி வேலைக்கு எடுத்துக்கணும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா. ஆனா இன்ன வரைக்குமே அவங்களை திருப்பி வேலைக்கு சேர்த்துக்கலாம். இந்த நியூஸ் ஸ்டோரி ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதுல நேரடியா பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தானே. இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் அரசாங்கம் நடத்துற ஒரு கிளினிக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 24 மணி நேரம் செயல்படுது. இதுல ஏற்கனவே செவிலியர்கள் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, எந்த நேரத்தில் மகப்பேறு வந்தாலும், எந்த நேரத்தில் ஒரு நோயாளி வந்தாலும் அவரை ஏற்று அவருக்கு சிகிச்சை வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு பணியில் ஒரு செவிலியரும் இன்னும் ஒரு மருத்துவமனை பணியாளரும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குடித்துவிட்டு இரவு நேரங்களில் வரக்கூடிய சமூக விரோதிகளால் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆமா, இரவு நேரத்துல ஒரே ஒரு செவிலியர் தான் இருக்காங்களா, அவங்களுக்கும் சரியான பாதுகாப்பே கிடையாது. இருந்தாலும் அவங்க அங்க இருக்காங்க. இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இல்ல நர்ஸை பத்தி எதுவும் சொல்லல, நான் அந்த குடிச்சுட்டு வரவங்களை பத்தி சொல்றேன். என்னதான் மூக்கு பிடிக்க சரக்கு அடிச்சிருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம நாமளே போய் அட்மிட் ஆயிடணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்கல்ல, உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, நர்ஸு கிட்ட போயிட்டு அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்கன்னு எனக்கு புரியல. சிஸ்டர் தலை கிறுகிறுன்னு சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு, நள்ளீரெல்லாம் அப்படியே எரியுது, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த செவிலியர்கள் பற்றாக்குறை பிரச்சனை இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. இது பல வருஷமா போயிட்டு இருக்கு. MRB செவிலியர்கள் சங்கம் சொல்ற முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் தோராயமா 4 செவிலியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு செவிலியர் தான் செய்யறாங்க. முக்கியமா தீவிர சிகிச்சை பிரிவுல 3 செவிலியர்கள் அங்க இருக்கணுமா, ஆனா ஒரு செவிலியர் தான் அங்க வேலை பார்க்கறாங்க. சென்ற நவம்பர் மாசம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சீட் கூட வேக்கட் இல்ல, எல்லா இடத்துலயுமே மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமே ஃபில்லா இருக்காங்க, நீங்க ஒரே ஒரு சீட்டு கூட காட்டுங்க, எனக்கு ஒரு சீட்டு கூட இல்லாத அளவுக்கு தான் நாங்க எல்லாருமே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிருக்காங்க. ஆனா ஹெல்த் மினிஸ்டர் சொல்ற இந்த கிளைமை MRB செவிலியர்கள் சங்கம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு, ஏன்னா அவங்களால நியூஸ் சேனல்ஸ்ல கூட இதை பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சியில ஒரு தூய்மை பணியாளர் வந்து நர்ஸ் வேலை பண்றாரு. மேலும் திருப்பூர்ல நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏமா நீங்க என்ன டாக்டரா? பாத்ரூம் கழுவுறத ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. ஓகே, அவங்க மேல எந்த குறையும் சொல்ல விரும்பல. அவங்க மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா அதுக்காக சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. எனக்கு கூட தான் ரிலையன்ஸ் குரூப்ல MD-ஆவே வேலை பார்க்கணும்னு ஆசை. கோட்டு போட்டிருக்கேன்னு போயிட்டு போர்ட் ரூம்ல உட்காந்துட முடியுமா? சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை பார்க்குற 70% செவிலியர்கள் எல்லாருமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்றாங்களா. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றதா என்ன பிரச்சனைனா, இப்ப அவங்களால மெட்டர்னிட்டி லீவ், மெடிக்கல் லீவ், முக்கியமா ஒரு நாள் லீவ் போட்டா கூட அந்த சம்பளம் அந்த நாளுக்கு அவங்களுக்கு போயிடும். இதுல முக்கியமான பிரச்சனை என்ன, மெட்டர்னிட்டி வார்டுல வேலை பார்க்குற செவிலியர்கள் பல பேருக்கு மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கான். நீங்க இப்போ ஒரு துணி கடைக்கு உங்க அப்பாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க. அந்த கடையோட ஓனரே ட்ரெஸ் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு அந்த கடையில துணி வாங்கணும்னு ஏதாவது தோணுமா? இப்ப திமுக அரசாங்கம் கொண்டு வந்த மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், இப்ப நீங்க பார்த்த இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல எடுத்து வேலை பார்க்குற செவிலியர்கள் எல்லாருமே கூட ஒப்பந்த செவிலியர்கள் தானா. இதுல இப்ப அரசாங்கம் கட்டுற புது அரசு மருத்துவமனைகள்ல கூட செவிலியர்கள் எல்லாருமே ரீடிப்ளாய்மெண்ட் தான் பண்றாங்க. புதுசா யாரையுமே வேலைக்கு எடுக்கல. இப்ப ஓவர் ஒர்க்கும் அதிகமா கொடுத்துட்டு அதுக்கேற்ற சம்பளமும் கொடுக்காதனால தான் MRB செவிலியர்கள் சங்கம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. எங்களுக்கும் சம ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா உயர்நீதிமன்றமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ பிரச்சனை முடிஞ்சது. கரெக்டா? செவிலியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக
தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பது சமூக நீதிக்கு எதிரானதாகும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்த்து மேல்முறையீடு பண்ணிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் இனிஷியேட்டிவ் கொண்டு வரதுக்கு பதிலா நலம் காக்கும் செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத ஸ்டாலின் அப்படின்னு தான் நீங்க பேர் மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன மோசமான விஷயம்னா, இது வரைக்குமே நீங்க பார்த்தது வெறும் பாதி பிரச்சனை தானே, இன்னும் ஃபுல்லா கூட கவர் பண்ணல. செவிலியர்களுக்கு இந்த பற்றாக்குறை பிரச்சனை இருக்குன்னா செவிலியர் உதவியாளர்களுக்கு இன்னும் நிலைமை மோசமா இருக்கு. செவிலியர் உதவியாளர்கள் அப்படின்றது டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் படிக்கிற கோர்ஸ். இல்ல ஆயிரக்கணக்கான பேர் கவர்மெண்ட் நடத்துற நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிச்சும் பெர்மனண்டா போஸ்டிங் கிடைக்கும் 10 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் கூட பலர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வர்க் பண்றாங்க. மேலும் செவிலியர் உதவியாளர்களுக்கு பலருக்கு இன்னும் போஸ்டிங்கே கிடைக்கலையா. 2021 அக்டோபர் அப்ப செவிலியர் உதவியாளர்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஸ்டாலினை போய் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க கட்டி பிடிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே செவிலியர் உதவியாளர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டது கூட அவங்க கையில வச்சு போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த போராட்டத்துல பலர் வந்து எங்களை கட்டி பிடிச்சு சொன்னீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எங்க சார் உங்களுக்கு கட்டி பிடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லாம கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க என்ன ராகுல் காந்தியா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும்னா அரசாங்க மருத்துவர்கள் எல்லாருமே மே மாசம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க தான் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, இங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல பல பேர் அண்டர் ஸ்டாஃப்டா இருக்கும், செவிலியர்கள் எல்லாருக்குமே முறையான சம்பளமே கொடுக்கல, ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு பல விஷயங்கள் அதுல கேட்டிருக்காங்க. ஏன்னா பிசிஷியன், ஜெனரல் சர்ஜன், முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்ட்க்கு வந்து பெரிய பற்றாக்குறை இருக்கான். நாம்ஸ் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 2000 பேர் கைனகாலஜிஸ்ட் இருக்கணுமா, ஆனா இப்போ வரைக்குமே 850 கைனகாலஜிஸ்ட் தான் இருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் 60% குழந்தைகள் பிறக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட டேட்டா படி பல ஆரம்ப சுகாதார மையத்தில் வேலை பார்க்கிற டாக்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட பற்றாக்குறை இருக்கு. இது கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திருவாரூர், மேலும் பல இடங்கள்ல இந்த மாதிரி 7 டாக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 2 டாக்டர் தான் இருக்காங்க. 10க்கு 1, 17க்கு 3, 5க்கு 1. எனக்கு ஏதோ கவர்மெண்ட் டேட்டா ரெக்கார்டு படிக்கிற மாதிரி இல்ல, இந்தியா T20 பேட்டிங் ஆர்டர் ஸ்கோர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. சோ இப்போ இதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர்ல 19 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதுசா கட்டியிருக்காங்க அரசாங்கம். ஆனா 6 மாசம் ஆயும் அதை இன்னும் திறக்கவே இல்லையா. இந்த நியூஸ் ஆர்டிகல் படிக்கும் போது தான் தெரிஞ்சது. மேலும் தமிழ்நாடு ஃபுல்லா 208 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் அது திறக்கப்படல, சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கான். ஏன்னா இதுல அவங்க எடுக்கிற செவிலியர்களுமே வேற இடத்துல வேலை பாக்குறவங்க தான் இங்க ரீஷஃப்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதே சம்பந்தப்பட்டு திருச்சிலையும் ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்க்க முடியுது. மேலும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இதே பிரச்சனை இருக்குன்னு அதுல சொல்றாங்க. சோ இப்ப செவிலியர்களும் மருத்துவர்களும் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கிற கோரிக்கை ஒப்பந்த செவிலியர்கள் எல்லாருக்குமே பணி நிரந்தரப்படுத்தணும். 2வது சம வேலை செய்யற செவிலியர்களுக்கு சம ஊதியம் கொடுக்கணும். 3வது போதிய மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவமனைகள்ல வேலை பார்க்கணும், ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை பார்க்கணும். அதோட அவங்க கடைசியா சொல்ற முக்கியமான விஷயம்னா, சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கிட்டாங்க. ஆனா அதை நீங்க எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணிருக்கிறது அவங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இனிமேலும் இந்த செவிலியர்கள் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை பிரச்சனையை அரசாங்கம் கண்டுக்காம இருந்தாங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு அவங்க எடுத்த AI விளம்பரம் மூலமாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 2 அன்று இத்திட்டத்தின் கீழ் 1256 சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெற உள்ளன. இங்க பிரசவம் பார்க்க ஒரு டாக்டர் கூட இல்ல. ஐயோ! இரத்த அழுத்த பரிசோதனை, ECG மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் முடிவுகளுடன் பொது மருத்துவம், இருதய மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், மகப்பேறு மருத்துவம் உட்பட 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள். புரிஞ்சுக்கோங்க சார், எங்களுக்கு வெறும் 18,000 தான் சம்பளம். மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுபவர்களுக்கு ஏன் சார் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல? நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோம் சார். எக்கோ, எக்ஸ்ரே, ஸ்கேன். எதுக்கு சார் எனக்கு பிரசவம் பாக்குறீங்க? பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய். பிரசவ வார்ட்ல வேலை பார்க்குற எனக்கே பிரசவத்துக்கு லீவ் கொடுக்க மாட்டீராங்க. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை. ஏன் சார் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களே? அது அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. எனவே தமிழக அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக நடத்த நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்களை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.